என் வாழ்க்கையில் என்னை சுற்றி ஏதாவது அடையாளம் உருவாச்சுன்னா அதை கலக்கிறது தான் என் வேலை. நான் அதை வந்து எனக்கு வேணாம், அது வந்துட்டு அது ஒரு பெரிய பேர்டன். கல்வி அமைப்பை அவர்கள் சீர்குலைக்கிறார். ஏன்னா அவங்க புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க. அதுல என்ன நியூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு? இந்த ஊர்ல நான் ஒரு ஆளா இருக்கிறேங்கன்னா அது காரணம் அவர் தாங்க. அவர் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டார். ரொம்ப மோசமான சண்டையெல்லாம் நடந்திருக்கு, பகிரங்கமா திட்டியெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்கோம். நான் கூட கேட்டிருக்கேன், ஏன் சார் உங்களுக்கு திட்டி எழுதிருக்கீங்க, நீ ஏன் எங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலன்னு. எப்படி அமைதி சொல்றது அப்படின்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனலான ஒரு ஃபீல்டு எதுக்குமே கிடையாது. நான் ரொம்ப ஒரு மல்டிபிள் பர்சனுங்க. வந்துட்டு எனக்கு ஒன்று பத்தாது எதுவுமே வாழ்க்கையில். எனக்கு நிறைய விஷயங்கள் வேணும் எனக்கு. அதாவது எவனாவது தானாக முன்னேறினேன், தானாக மேலே வந்தேன்னு ஒருத்தன் சொன்னானா அவனை மாதிரி ஐக்கியம் வேறு யாருமே கிடையாது. யார் யாரோ போட்ட பிச்சைங்க இந்த வாழ்க்கைங்கிறது. வள்ளுவரே சொல்லியிருக்காங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்ட்டு. ரெண்டாவது அது ஒரு எனர்ஜி டார்லிங்க. அது எவ்வளோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. புகழ அது இன்பமாக தான் இருக்கும், கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக நீ புகழாதீங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, சொல்ல மாட்டீங்க. அது என்னங்க, எப்போ தானே புகழுவாங்க. ஏன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வீடு கொடுக்குறாங்க. நான் வந்து இப்போ எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டை வாங்கிட்டு அப்புறம் அவார்டை திருப்பி வேணா கொடுத்துட்றேன். இப்படி மன மகிழ்ச்சியோடு குழந்தை போல சிரிக்கின்ற கவிஞன் மனுஷபுத்திரன் வந்து எங்களை எல்லாருக்கும் நான் எப்பவுமே அப்படிதாங்க இருப்பேன். அந்த டிவி சீட்ல போய் உட்கார்ந்த உடனே கொலவெறியை தூண்டுவாங்க, அப்பதான் இந்த பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப வேற மாதிரி ஜாலியான ஆளுங்க. இப்போ கடந்த சில வருஷங்கள்ல சார் நம்ம இப்போ வந்து இந்த கல்வி தொடர்பா பேச ஆரம்பிச்சதுனால, நீங்க நூலக தொடர்பான ஒரு மனிதரா இருக்கிறீங்க, உயிர்மை பத்திரிகை நடத்துறீங்க, ஒரு நூலகத்தில் ஆணைய தலைவரா இருக்கிறீங்க, புத்தகங்கள் மீது மாறாத பற்று கொண்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறீங்க. அதனால கேட்குறேன், இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வி மேம்பாடு, அது உயர்கல்வி கூடங்களாக இருக்கட்டும், வேறு எந்த உயர் கல்வி நிலையில் இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பாக இருக்கட்டும், தமிழ்நாடு முதன்மை நிலையில் இருக்கிறது. ஆனால் துணைவேந்தர் நியமனம் முதல் பல்வேறு பிரச்சனைகளை மத்திய அரசாங்கத்தினரால் மாநில அரசாங்கம் எதிர்கொள்கிறது. இந்த அரசியல் கலப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தமிழ்நாடு வந்து ஒரு வலுவான கல்வி கட்டமைப்பை கொண்ட ஒரு மாநிலம். நீங்க இது எப்படி சொல்றேன்னா, பல ஆங்கில சொல்றேன். தொடக்க கல்வியிலிருந்து உயர்கல்வி வரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான பறந்து விரிந்த அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள், பாலிடெக்னிக்ஸ், இங்க எல்லா இதுலையும் எடுத்துங்க, மருத்துவக் கல்லூரிகள். அப்போ ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி அனுப்பக்கூடிய ஒரு கல்வி கட்டமைப்பு, அதை இந்த ஸ்டேட் தான் உருவாக்குச்சு. இந்த மாநில அரசுகள் தான் அதை உருவாக்கி வழிநடத்திட்டு வந்திருக்காங்க. இதுல புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா கவர்னருடைய தலையீடு வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள்ல, இது உண்மையிலேயே கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக அல்ல, கல்வி அமைப்பை அவர்கள் சீர்குலைக்கிறார்கள். ஏன்னா அவங்க புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க. அதுல என்ன நியூ கான்ட்ரிபியூஷன் இருக்கு? அப்ஜெக்டா சொல்லணும். என்ன அதுல வந்து புதியதோ இப்ப இருக்க கட்டமைப்பை விட மேம்பட்டதோ அதுல இருக்கு? மாறாக முழுக்க முழுக்க அது ஒரு கல்ச்சுரல் வார். இன்னைக்கு அவன் என்ன அவுட்கம் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கொடுக்கும் பொழுது அது எப்படி கல்ச்சுரல் வாரா பாக்குறீங்க? ஏனென்றால் படிக்கிறது மட்டும் படிக்கிறதாவே போயிடக்கூடாது, அது வந்து அவுட்கம் பேஸ்ல வரணும். அது எப்ப பார்த்தாலும் ஒரு மன்னர் இல்லையா தமிழ்நாட்டுல எவ்வளவு இன்ஜினியர்ஸ். அப்ப ஏன் மறுக்கிறீங்க அதை? இல்ல தமிழ்நாடு பின்பற்றி வரக்கூடிய கல்விக் கொள்கை மூலமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவில் வந்து எல்லா தொழில்துறையிலையும் நம்முடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் படித்தவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒரு கண்ட்ரியை சொல்லுங்க, ஒரு தொழிலை சொல்லுங்க. அந்த அவுட்கம் எங்கேருந்து இருந்துச்சு? நமக்கு ஒரு நம்ம எஜுகேஷன் பாலிசிலேருந்து தானே அது வந்தது. நீ ஏன் எங்களுக்கு வந்து சுமையாக இருக்கக்கூடிய ஒன்று கொண்டு வர்றேன், அதுக்குள்ளே ஏன் லாங்குவேஜை கொண்டு வர்றேன், அதுக்குள்ளே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணுற இல்லையா, அது ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு தான் நான் கேட்குறேன். ரெண்டாவது, உன்னையோட ஒரு பெட்டரான சிஸ்டத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னையோட பெட்டரானதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அதோடைய அவுட்கம்மை நான் உங்ககிட்ட காட்டுறேன். அப்போ எதுக்காக நான் அதை ஏற்றுக்கணும்? ரெண்டாவது, கல்வி என்னுடைய பேசிக் ரைட். அது என் ஸ்டேட், அதுக்கான எல்லா ரிசோர்ஸையும் என்னுடைய ஸ்டேட்டு தான் உருவாக்குது. நான் ஏன் பாலிசியை ஏற்றுக்கணும்? ரெண்டாவது, இந்தியா முழுக்க எப்படி ஒரு கல்வி இருக்க முடியும்? இந்தியா ஒரு கண்ட்ரியே கிடையாது. அது பல்வேறு விதமான பண்பாட்டு கலாச்சார அமைப்புகளுடைய ஒரு கூட்டு அமைப்பு, அது கூட்டமைப்பு, அது யூனியன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு நார்த் இந்தியனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு?
சொல்லுங்க, என்ன சம்மந்தம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு குஜராத்திக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அவங்க ரேஸ் வேற, என்னுடைய ரேஸ் வேற. அவனுடைய சூழல் வேற, என்னுடைய சூழல் வேற. நான் கற்றுக்கிற முறை வேற, அவன் கற்றுக்கிற முறை வேற. என்னுடைய கல்வி வரலாறு வேற, அவன் கல்வி வரலாறு வேற. நீங்க இப்பதான் முதல் தலைமுறை பட்டதாரிகளே உருவாக்கியிருக்கீங்க. இங்க 2வது 3வது தலைமுறை வந்துட்டாங்க. எப்படி நீ வந்து பாத்தீங்கன்னா, நான் உன்னையே நான் கன்சிடர் பண்ணணும். இது உண்மையிலே திரும்பவும் சொல்றேன், இது சோஷியோ எக்கனாமிக்கல் கல்ச்சுரல் வார். அது பொதுவாக இந்துத்துவ அஜெண்டாவுடைய முதல் நோக்கமே நீ ஒரு சமூகத்தை கைப்பற்றணும்னா கல்வி அமைப்பை கைப்பற்றுங்கிறதா. 2வதா பியூரோக்ரஸியை கைப்பற்று. அவங்களுடைய 2 நோக்கங்கள் தான். அவங்களுக்கு அரசியல் அவங்களுக்கு தேடுதான், அரசியல் அதிகாரம் அவங்களுக்கு தேடுதான். இதெல்லாம் செயல்படுத்துறது அவங்க நோக்கம். கல்வி அமைப்பு, பியூரோக்ரஸி, இதை 2ஐயும் தங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும். தங்க ஆட்கள் அதுக்குள்ள முழுக்க நிறவணும், தங்க கொள்கைகளை நிறவணும். அவ்வளவுதான். அது வேற ஒன்று. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறீர்கள். அவரால் தான் உயிர்மை பதிப்பகமே உருவாக்கியதாக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். எழுத்தாளர் சுஜாதாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது? இந்த ஊர்ல நான் ஒரு ஆளா இருக்கிறேங்கன்னா அது காரணம் அவர் தாங்க. நான் ரொம்ப மிக இல்லாம சொல்றேன். நான் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இந்த ஊருக்கு வந்தேன். அவர் அதனால தான் இந்த பதிப்பகத்தை ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு ஐடென்டிட்டி உருவாச்சு, எனக்கு ஒரு எக்கனாமிக் பேஸ் உருவாச்சு. அது ஆரம்பித்த உடனேயே அது ஒரு தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான பதிப்பகமாக அது மாறிச்சுன்னா அதுக்கு சுஜாதா தான் காரணம். அவர் என்னுடைய மென்டர், சரிங்களா? எல்லா விதத்துலையும், ரைட்டிங்கில் மட்டும் இல்லை, அவர் என்னுடைய ஹோல் லைஃபையுமே மாற்றினார். 2 விஷயமா, இந்த பப்ளிகேஷன் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி அவர் தான் உருவாக்குனார். போகிற இடத்துல எல்லாம் என்னை பற்றி பேசுவார். எல்லா இடத்துலையும் என்னை பற்றி ஒருத்தர் யாராவது ஒரு விஞ்ஞான கேள்வி இல்லை, ஒருத்தர் ஏதாவது அறிவியல் பற்றி ஒரு கேள்வி கேட்பான், அதை சொல்லிட்டு அதுக்குள்ள 2 வரி என் கவிதை வரியை நுழைச்சு விடுவார். ஒருத்தர் விடாமல் பேசிட்டே இருந்தார். ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, 15 வருஷம், அவர் இறக்குற வரைக்கும் அவர் என்னை சொல்லாத இடமே கிடையாது. ஒருத்தனை அப்படி தூக்கி நிறுத்தணும்னா அப்படி ஒருத்தர் வேணுங்க. அப்போ தான் அவன் மேலே வருவான். எல்லாரும் தானாக முளைச்ச, அதாவது எவனாவது தானாக முன்னேறினேன், தானாக மேலே வந்தேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனை மாதிரி ஐக்கியம் வேறு யாருமே கிடையாது. யார் யாரும் போட்ட பிச்சைங்க இந்த வாழ்க்கைங்கிறது. யார் யாருடைய கருணை அது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல். அப்படி பார்க்குறப்ப ஒரு ரைட்டராக எனக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸை உருவாக்குனதும், ஒரு பப்ளிஷராக என்னை உருவாக்குனதும் அவர் தான். லைஃப்பில் நான் யாருக்காவது ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஃபுல்லாக இருக்கணும்னா அதில் முதல் பர்சன் சுஜாதா. மிக முக்கியமான எழுத்தாளர்களான எழுத்தாளர் ஜெயமோகன், எழுத்தாளர் சாரு நிவேதிதா, எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன், இந்த மூவரோடும் சேர்ந்து நீங்கள் பல காலமாக எழுதி வருகிறீர்கள். 3 பேரும் ஒவ்வொரு நிலையிலே தன்னுடைய ஆளுமையை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டியபடி இருக்கிறார்கள். உங்களிடம் ஒரு கேள்வி. உயிர்மை ஆசிரியராக இந்த 3 பேரை எப்போவாவது மிஸ் பண்றீங்களா? எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த யாரையுமே என்னால் விட்டுட்டு போனதே இல்லை நான். இப்போ ஜெயமோகனோட எனக்கு நிறையா அப்பப்போ சண்டைகள் வந்திருக்கு. ஆனால் ஜெயமோகன்ட்ட ஒரு பெரிய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். ரொம்ப மோசமான சண்டையெல்லாம் நடந்திருக்கு. பகிரங்கமாக திட்டியெல்லாம் எழுதிட்டு இருந்திருக்கோம். திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு ஹமீது எப்படி இருக்கீங்கன்னு கேட்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கன்சர்னாக கேட்பார். அது அவருக்கு அந்த ஒரு உள்ள ஒரு கவனம் ஒன்று வச்சுட்டு அப்படி ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணுறது, அது மாதிரி விஷயத்த நான் அவர்கிட்ட ஃபீல் பண்ணதே இல்லை. அவர் எனக்கு எப்போ ஒரு 90s பிகினிங்லேருந்து தெரியும், சரியா? அப்போ 30-35 வருஷம். ஆனால் அப்போ என்ன அடிப்படையான ஒரு விஷயம்னா, என்னுடைய கருத்தியலும் அவருடைய கருத்தியலும் நிறைய விஷயங்கள்ல நேர் எதிரானது. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளன்கிற ஒரு லவ் அவர் மேலேயா, மிக முக்கியமான ஒரு கவிஞன்கிற லவ் அவருக்கு என் மேலேயே இருந்திருக்கு. அதை நான் பார்த்தீங்கன்னா நான் மறக்கவே முடியாது. சாருவோட புத்தகங்கள் நான் பதிப்பாளராக இருந்தது மட்டும் இல்லை, அவர் தனிப்பட்ட முறையில் என் மேலே எப்பவுமே ஒரு பெரிய, சாருக்கிட்ட ஒரு பெரிய அன்பு இருக்குது. யார் மேலே எதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அவரே நம்ப மாட்டார். ஆனால் அவர் எங்கிட்ட அந்த அன்பை அவர் காட்டிகிட்டே இருந்திருக்காரு. காட்டிகிட்டே இருக்கார். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, நேற்று கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். அவருக்கு என் மேலே எப்பவுமே ஒரு கன்சர்ன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு, சரியா? என்னை விட்டு கொடுக்க மாட்டார் எங்கேயுமே. நான் அவர் விமர்சித்த சமயத்தில் கூட அவர் என்னை விமர்சிக்கவே இல்லை. அவர். நான் கூட கேட்டிருக்கேன், ஏன் சார் உங்களுக்கு திட்டி எழுதியிருக்கீங்க,
நீ எங்க ஒன்றுமே சொல்லலன்னு கேட்டு எப்படி அமைதி சொல்கிறது அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் ஒரு விதமான இது. மிஸ்ரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அத்தனை புத்தகங்களையும் நான் பதிப்பிச்சேன். அவர் பப்ளிகேஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு புத்தகத்துக்கு 3 கூட்டம் நடத்தினேன். அந்த பிரதிகள்லாம் எவ்வளவு நீங்கள் நான் உயிர்மை வெளியிட்ட பிரதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு செப்பனிட்டு அவ்வளவு அழகாக பண்ணியிருந்திருக்கோம். நான் ரொம்ப மதிக்கிற நேசிக்கிற ஒரு எழுத்தாளர். நான் என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாக அவர் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அது ஏன்னு எனக்கு தெரில. அது வந்துட்டு அவர் பேட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் கேட்கணும். கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். சாகித்ய அகாடமி விருது குறித்து அவ்வளோ பெரிய மதிப்பு எனக்கு என்கிட்ட கிடையாது அப்படின்னு நீங்கள் அந்த விருது பற்றி அவ்வளோ காட்டமாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, முன்னாடி சொன்னேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு மதிப்பு இருக்குது அந்த விருதை பற்றி. ஏன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கினா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வீடு கொடுக்குறாங்க. நான் வந்து இப்போ எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்கன்னா அந்த வீட்டை வாங்கிட்டு அப்புறம் அவார்டை திருப்பி வேணா கொடுத்துட்றேன். அதனால தமிழ்நாடு அரசு இந்த திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த விருது மேல ஒரு பெரிய மதிப்பு வந்துச்சு. ஒரு எழுத்தாளரா, ஒரு பதிப்பாளரா, ஒரு இதழாளரா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு கட்சி சார்ந்த அரசியல் நிர்வாகத்தில் இருக்கிறவரா, எல்லா விதத்திலையுமே உங்களுடைய கட்டமைப்புகள் இருக்கு. திரைப்படத்துல வந்து நடிக்கவும் செஞ்சிருக்கு. இந்த திரைப்பட வாய்ப்பு எப்படி வந்தது? அது எப்படி ஒரு நடிகரா உங்களை நீங்க எப்படி அதை ஏத்துக்க முடியுதா? அது சரியான ஒரு இடம் தானா? உங்களுக்கான இடம் அதுதானா? ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது நிறைய பேர் என்னன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அடையாளம் வந்தோடனே அந்த அடையாளத்தை காப்பாற்றுறதே உங்களுடைய முழு நேர வேலையா இருக்கும். நான் இப்படின்னா நான் இப்படி, நான் ஒரு கவிங்க, நான் ஒரு அது இது. என் வாழ்க்கையில் என்னை சுற்றி ஏதாவது அடையாளம் உருவாச்சுன்னா அதை கலைக்கிறது தான் என் வேலை. நான் அதை வந்து எனக்கு வேணாம். அது வந்துட்டு அது ஒரு பெரிய பேர்டன். நான் என்ன தூக்கி சுமக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னு. நான் ரொம்ப லைவ்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் சம்மந்தம் இல்லாத வேலைகள்லாம் செய்வேன். எனக்கு சம்மந்தமே இல்லாத நபர்கள்ட்டெல்லாம் நான் பழகுவேன். எனக்குன்னு எந்த ஸ்டேட்டஸையும் நான் வச்சுக்க விரும்பலை. எனக்குன்னு எந்த பொசிஷனையும் நான் வச்சுக்க விரும்பலை. சரியா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லார் கூடவும் நான் இருப்பேன். எல்லா விஷயங்களுக்குள்ளே இருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வாழ்க்கை வந்து பல தளங்களில் வாழ்கிறது தான் எனக்கு எழுதுறதுக்கான இடையிடாத ஒரு சோர்ஸாக அது மாறுது. சினிமாங்கிறது வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூக்காகவோ பாப்புலாரிட்டிக்காகவோ இல்லை. அது வேற ஒரு தனி உலகம். அங்கே இருக்க ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு என்னை ஒரு சின்ன இடத்துல இதை பயன்படுத்திக்கிறாங்க. அங்கே போய் வேலை செய்கிறப்போ நான் பலவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதில் கிடைக்குது. அந்த உலகத்தை எனக்கு தெரியவே தெரியாத பல விஷயங்களை நான் பார்க்குறேன். ஒரு ரைட்டர் எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது என்ன என்னுடைய வேலை. நாளைக்கு இன்னொரு ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை நான் ஈடுபடணும்னு சொன்னால் கூட நான் தயக்கமே இல்லாமல் அதுக்குள்ளே போவேன். என்னோட எல்லா விஷயமுமே வாழ்க்கையில் எழுத்துக்கான ஒரு திறவுகோல் தான். ரெண்டாவது, எனக்கு அந்த உலகம் பிடிச்சிருக்கு. அதுக்குள்ளே வந்து ஏன்னா சினிமாவில் வந்து 2 இதாக இருக்குங்க. ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன பொசிஷனுக்கு வர்றவங்க. நான் அப்படிலாம் வந்துட்டு வேற ஒரு மெயின் டோர் வழியாக உள்ளே வர்றேன். எல்லா மரியாதைகளோடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர்ஸ்க்கு மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்கும், ப்ரொடியூசருக்கு இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு எழுதுறதோ சினிமாவில் நடிக்கிறதோ ஆக்சுவலாக ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய அலுப்பூட்டக்கூடிய ஒரு டே டு டே லைஃப்லேருந்து ஒரு சின்ன பிரேக் மாதிரி அது இருந்தது. அது நல்லா இருந்துச்சு. இப்போ கூட யாராவது நடித்து கூப்பிட்டான்னு போய் நடிப்பேன் நான். இப்போ கூட ஒரு வெப் சீரிஸில் சுழல் டோவில் ஒரு சின்ன ரோல் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் காசு தராங்க, அது ரொம்ப முக்கியம். ஓப்பனாக பேசணும்ல. காசு இல்லாத நான் உண்மையாக சொல்கிறேங்க. நான் செய்கிற வேலைகளில் முக்கால்வாசி வேலை எந்த பைசாவும் இல்லாத வேலை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ரீடர்ஸ் ஃபாரம் வச்சுருக்கேன். இப்போ காலேஜஸ்ல எல்லாம் இடையிலெல்லாம் மீட்டிங் நடத்த சொன்னால் அவ்வளோ அழுப்புப்படுவாங்க, நடத்தவே மாட்டாங்க. நான் காலேஜ் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு 2 மந்த் இருக்கு இல்லையா, நம்ம ரீடர்ஸ் ஃபாரம் மூலம் மீட்டிங் நடத்துங்கன்னு கூப்பிடுவாங்க. எல்லா காலேஜில் போய் பேசுவேன். யூஸ்வலாக காலேஜில் வந்து பேசுகிறவங்களுக்கு ஏதாவது பே பண்ணுவாங்க. நான் அந்த ரீடர்ஸ் ஃபாரத்துலேருந்து போகிறேன்ல. இது அவங்க ஏமாத்துறாங்கலாம் நான் சொல்லலை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, ஒரு 2 மாதத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட 40 கல்லூரிகளில் 40 மீட்டிங் பேசியிருப்பேன். ₹1 கூட நான் எங்கேயும் வாங்கலை, டிஏ கூட. சரியா? நான் செய்கிற முக்கால்வாசி வேலைகள் 1 பைசா எனக்கு கிடைக்காத வேலைகளை தான் நான் செஞ்சுருக்கேன். அதாவது தியாகின்னு இதுக்கு சொல்ல வரல. அப்போ யாராவது ஒரு வேலை செய்கிற காசு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு புது அனுபவமாக இருக்கு. அது பரவாயில்லையா, இதுக்கு ஒரு இது எழுதி கொடுத்தா 2 லட்ச ரூபா காசு தராங்க. ஒரு நடிக்க போனால் அதுக்கு வந்து 50,000 ரூபா தர்றாங்க ஒரு நாள் ஷூட்டுக்கு. அதெல்லாம் ஒரு அனுபவம் தானே புதுசா. நம்ம வேலை செஞ்சா காசு கிடைக்குங்கிறது அப்படிதான் இருக்கு. என்ன பண்ணுறது? நான் என்ன எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குழந்தை வந்து வெளியில மூவ் பண்ண முடியாதபடிக்கான ஒரு கண்டிஷனிங்
ஒரு ஒரு நேச்சுரல் கண்டிஷனிங்குள்ள ஒரு குழந்தை வந்து அழுத்தப்படும் பொழுது அது வந்து தன்னை புத்தக வாசிப்பில் ஈடுபடுத்தி கொண்டது. ஒருவேளை அது வந்து காட்சிகளில், இப்போ ஒரு டிவி போடுறாங்க, இப்போ குழந்தைகள் வந்து ஃபுல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த மொபைல்லையும் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான இந்த கேட்ஜெட் பின்னாலையும் போகாம அந்த குழந்தை புத்தகத்துக்கு பின்னால போனதுனாலதான் அது இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோ. இல்ல, எனக்கு வந்து என்னுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் நான் என்னுடைய 12 வயசுல கடந்து வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிசிக்கலா வந்து ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய ஆளுங்க பண்ணவே முடியாத 100 விஷயம் நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒருத்தன் ஒரு விஷயத்துக்காக 100 பேர் காத்துக்கிட்டு இருக்கிறத எல்லாரையும் தாண்டிட்டு நான் உள்ள போயிருந்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மனோ வலிமையும் நான் என்ன. ஏன் டிவி பார்க்க மாட்டீங்களா சார்? படிக்கும் பொழுது படிக்கிறதுலதான் ஆர்வம் போகும், டிவி பார்க்க மாட்டீங்களா? இல்லையா, நான் வந்து ஒரு சினிமா பார்த்துட்டு புக்கும் படிப்பேன், அப்படியே பேசிட்டு இருப்பேன். எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட கொஞ்சம், அப்புறம் எதையுமே ஃபுல் டெடிகேட்டா பண்ற அளவுக்கு இன்னும் முக்கியம் இல்லை எதுவுமே. சொல்லுங்க. ஒரு சினிமா பார்ப்பேன், அதை 4 நாள் பார்ப்பேன், டெய்லி அரை மணி நேரமா பார்ப்பேன். அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஒரு மல்டிபிள் பர்சனுங்க. வந்துட்டு எனக்கு ஒன்று பத்தாது எதுவுமே வாழ்க்கையில். எனக்கு நிறைய விஷயங்கள் வேணும், எனக்கு நிறைய விஷயங்கள் வேணும். நான் என்கிட்ட வர்ற இளைஞர்களுக்கெல்லாம் சொல்றது ஒன்னே ஒரு விஷயம்தான், ஏதாவது ஒன்றை மட்டும் சார்ந்திருக்காது அப்படின்னு. 10 விஷயத்த சார்ந்துரு, 100 விஷயத்த சார்ந்துரு, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். ஒரு கோலையை அடைஞ்சு நீ எதையும் சாதிக்க போறது கிடையாது. நீ வந்து வெர்டிகலா இருக்காது, அப்படியே வந்து நீ பறந்து விரிஞ்சிரு. அதுதான் நான் சொல்லக்கூடிய. இப்போ நீங்க வாசிக்கிறது, சினிமா, நடிக்கிறது, இது ரெண்டும் மிகப்பெரிய துறைகள். நாவல்கள் வந்து பல நேரங்களில் திரைப்படமாகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அந்த மாதிரி ஏதேனும் உங்களை கவர்ந்த படம் ஏதேனும் இருக்கு? நாவல்கள் திரைப்படமாகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த நாவலை படிச்சுட்டு அந்த படத்தை பார்த்தோம்னா நமக்கே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். இந்த நாவல்னு சொல்றாங்களே, அந்த நாவலில் இதெல்லாம் இல்லையே, அப்புறம் இதெல்லாம் எடுத்துருக்க, அது வேற மீடியம், இது வேற மீடியம். இதை எப்படி எடுத்துக்கணும்னா, அதாவது இந்த இன்ஸ்பிரேஷன் வேணா எடுத்துக்கலாம். அது வந்துட்டு ஒரு நாவல்ங்கிறது, ஒருத்தர் ஏதோ ஒரு படம் எடுப்பாரு, அதுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து யூஸ் பண்ணுவார், அவ்வளவுதான் மேட்ரு. மற்றபடி தமிழில் எவ்வளோ சிறந்த நாவல்கள் இருக்கு, அதெல்லாம் ஏன் படமாக்கப்படலைன்னா அதுக்குள்ள இவங்களுக்கு பழக்கமான ஒரு சினிமாவுக்குள்ள அதை அவங்க கொண்டு வர முடியாது. இந்த சினிமா எடுக்கிறவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்கு. வந்துட்டு ஒரு கதையை எழுதியிலே அது இப்படிதான் போகும், அது ஓப்பனிங் இப்படித்தான் ஷார்ட் வைக்கணும், இந்த இடத்துல இதுதான் வரணும், இதை திருப்பம் இருக்கணும், அப்படின்னா ஒரு நாவல் வளைஞ்சு கொடுக்காது. அப்படி எடுக்கிறப்ப போர் அடிக்குது. மலையாளத்தில் நிறைய நாவல்கள் வந்து அப்படி வருது. ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா உங்களால்? அதாவது மலையாளத்திற்கு அவ்வளோ ரைட்டர்ஸ், நாவலாசிரியர் அங்கே ஸ்கிரிப்ட் பண்ணுறான், எழுதுறான். தமிழில் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் மோகமுல் வந்துச்சு, இந்த நாவலோட கிளாசிக்கோட ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை எட்ட முடியல. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கேட்டால் அதுக்கான பட்ஜெட் இருக்காது. இதெல்லாம் உண்மையான பிரச்சனை. மோகமுல் மாதிரி ஒரு படத்தை ஒரு பெரிய பட்ஜெட்ல எடுக்கணும், அப்பதான் அதோடைய கிராண்ட்னஸ் கொண்டு வர முடியும். சரி, ஒரு சின்ன லெவல்ல அது பண்றப்ப அது ஒரு புஸ்வானம் ஆயிடுது, ஒரு மெலோ ட்ராமா மாதிரி ஆயிடுது. அது மாதிரி சினிமாவுடைய தேவைகள் அதுக்குள்ளார. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய வரலாறே இன்னும் படமாக இல்லை. இப்போ உதாரணமா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். எத்தனை குடும்பங்கள் அதனால உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ பேரை இழந்திருப்பாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்த ஒரு குடும்பத்தோட கதை கூட ஏன் இது வரைக்கும் சினிமாவாகல, ஏன் நாவலாக எழுதப்படலை? இங்கே அரசியல் விட்டுருங்க, அவரோட மொழி போராட்டம் தாக்கத்தெல்லாம் விட்டுருங்க. தீய பற்ற வச்சுட்டு ஒரு குடும்பத்தை ஒருத்தர் சாப்பிட்றாங்க, இந்த குடும்பத்தில் அந்த குடும்பம். தஞ்சாவூர்ல ஒரு மயானம் சார், அந்த மயானம்ல வந்து ஏதோ ஒரு வேலைக்காக அங்க போகும்பொழுது அந்த கல் எழுதப்பட்டிருந்தது. அதுல வந்து மொழி போராட்டத்தில் உயிர் துறந்தவர்கள் அப்படின்னு போட்டு ஒரு 10 பேரை வந்து அந்த கல்லறைக்கு, அந்த கல்லுக்கு பின்னாடி இருந்தவன்லாம் யாரு, அவன் குடும்பம் இங்க இருக்கு. அந்த காலகட்டத்தில் என்ன உணர்வு மக்கள் ஆட்கொண்டு இருந்துச்சு? லாங்குவேஜுக்காக போய் எவனா இத்தனை பேர் சாவானா? இந்த ஊர்ல நடந்துச்சு இல்ல, அப்ப பின்னாடி இருந்த உணர்வு என்ன? ஏன் நமக்கு ஒரு சினிமா இல்லை? என்டர்டெயின்மெண்ட்காக தானே சினிமா பாக்குறோம், இந்த வரலாறு தெரிஞ்சுக்கவா பாக்குறோம். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா இப்ப பல வரலாற்று படங்கள் இருக்கு, பொன்னியின் செல்வன் இருக்கு, அதுக்கு ஒரு வரலாற்று படம். என்டர்டெயின்மெண்ட்காக தானே சார் பார்த்தோம். ஏங்க இது ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம் தானங்க. இது எல்லா உணர்வுபூர்வமான சம்பவங்களும் என்டர்டெயின்மெண்ட் தான் பாக்குறது. ஃபேண்டசைஸ் பண்ணி பாக்குறதுல இருக்கிற ஆர்வம் வந்து ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது. ஏன் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த தீக்குளிச்சு இறந்தான்ல, அவனுக்கு ஒரு லவர் இருந்திருக்க மாட்டாளா? அவங்களுக்கு ஒரு ரொமான்ஸ் இருந்திருக்காதா? அவங்க எல்லாம் என்ன போகும், ஃபிக்ஷனா போகும். ஃபிக்ஷன்னா எல்லா வரலாறுகளுமே ஃபிக்ஷனா தான் காட்ட. டாக்குமெண்ட் எடுக்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பேக்ட்ராப் இப்போ ரகுதாதான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் பார்த்தேன். ஒரு பொண்ணு இந்தியை எதிர்த்து அவங்க தாத்தாவோட சேர்ந்து போராட்டம் நடத்துறான், இந்திய பிரச்சார சபாவை எதிர்த்து.
அந்த படத்தில் வரலாறும் இல்லை, ஒன்றும் இல்லை, யார் போராட்டத்தை நடத்துனாங்க, எதுவுமே இல்லை. ஆனால் அவளே ஒரு பேங்க் எக்ஸாமுக்காக அவள் ஹிந்தி படிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகிறா. இதை பற்றி ஒரு கான்ஃப்ளிக்ட் எடுத்துட்டு இந்த படம் இருந்துச்சு. அந்த படம் அந்த மெலோ ட்ராமா லெவலில் அது வந்து ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஆனால் அப்போ தான் எனக்கு இந்த கேள்வி வருது, இவ்வளோ பெரிய வரலாறு இங்கே இருக்குது, இதை பற்றி ஏன் ஒரு கிராண்ட் நரேஷனில் ஒரு படம் நமக்கு இல்லை அப்படின்ட்டு. அவன் ஏன் பொன்னியின் செல்வன் எடுத்துட்டு இருக்கோம், அது என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. கதை திருட்டு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து திரையுலகத்துல நிறைய இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதிலிருந்து தமிழ் திரையுலகம் மீண்டு வரணும்னா என்ன செய்யறது? கதை திருட்டு வந்து 2 அம்சம் இருக்கு. ஒன்று, ஒருத்த பையன் கதை திருட்டுறான்னு சொல்றான் இல்லையா, அதோட சோர்ஸ் எங்கேன்னு போய் பார்த்தா அது வேற ஏதாவது ஒரு கொரியன் படத்துல இருக்கு, ஜாப்பனீஸ் படத்துல இருக்கு. இது எங்கேருந்து திருடி எங்கே வந்து சேருதுங்கிறது நமக்கு தெரியல. 2வது, சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய அறமற்ற செயல்கள் இருக்கு. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு படத்துக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணுவான், டயலாக் எழுதியிருப்பான், அவனுக்கு கிரெடிட் இருக்காது, அவன் ஸ்கிரிப்ட் வாங்கி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக மாற்றி வேற மாதிரி பண்ணுறது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனலான ஒரு ஃபீல்டு எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது முறைப்படுத்தப்படவே இல்லை. ஒரு துறை முறைப்படுத்தப்படணும் இல்லையா? சினிமா ஹேஸ் a language but no grammarனு சொல்லுவாங்க. எப்படி ஒரு அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா சொல்றேன், எப்படி முறைப்பட இல்ல நான் வந்து அவருடைய ஆர்ட் வேல்யூ இதுக்குள்ளே போகல. நான் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்கும் இல்லையா, ஒரு தொழில் சார்ந்த சில நாம்ஸ் இருக்கும்ல, அந்த நாம்ஸ்குள்ளேயே அது இல்லைன்றேன். அதுதான் பிரச்சனை. அதான் சினிமாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒருத்தருடைய கிரியேட்டிவிட்டி சார்ந்த ஒரு உலகம். ஆனா ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய எந்த நாம்ஸும் அதுல இல்லை. இதுதான் பிரச்சனை. இப்போ மறுபடியும் உங்களுடைய ஃபீல்டுக்கு வரேன். நான் ஒரு சுவிட்ச் ஓவர், நூலகத்திற்கு நூல்கள் வாங்குகின்ற அந்த முறைமையில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகள் இருக்கு. எப்போதான் இந்த சர்ச்சைகள்லாம் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக போராடிட்டு இருக்கோம். யாரோட? இதுவரைக்கும் நூலகத்துறையை வந்து தவறாக பயன்படுத்திய, கடந்த காலத்தில் பயன்படுத்திய பதிப்பாளர்கள், அதை சொல்ற எந்த இதுவும் இல்லை. இந்த சிஸ்டத்தை ஒரு கரெக்டடா மாத்தினதுல நிறைய பதிப்பாளர்களுக்கு ஒரு ரோல், நிறைய இல்லை, குறிப்பிட்ட சில பதிப்பாளர்களுக்கு பெரிய ரோல் இருக்கு. 2வது, நூல்கள் வாங்குகிற முறையில கடந்த காலத்துல பல முறைகேடுகள் நடந்ததுனால இன்னைக்கு அந்த பாலிசி எல்லாம் மாற்றி அதை வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கோம். இப்போ வந்து கடந்த காலத்துல வந்து நூல்கள் வாங்கினதுல நிறைய பேருக்கு பில் செட்டில் பண்ணாமல் விட்டுட்டு போனாங்க. அந்த பில்லெல்லாம் வந்து செட்டில் பண்ணிட்டு இப்போ வந்து நிச்சயமாக இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக ஒரு பெரிய அளவுக்கு நூலகத்துறை ஆணைகள் வருவதற்கான அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அது கூடிய சீக்கிரம் இப்போ இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள ஃபைனல் ஆகி ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு வருஷமாகவே அந்த ப்ராசஸ்லாம் நடந்தது. அநேகமாக அது ஒழுங்கு முறைப்படுத்தப்பட்டு இனி ரெகுலராக ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கும். வந்துட்டு அதுக்கு கிட்டத்தட்ட அதோட எட்ஜுக்கு வந்துட்டோம். அதனால இன்னும் சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி இந்த ஆர்டர்ஸ்லாம் நாங்கள் இவ்வளவு நேரமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய பல துறைகளில் வந்து மனுஷபுத்திரன் உடைய எல்லா இடங்கள்லயும் மனுஷபுத்திரன் தெரிகிறார். அவர் ரொம்ப புகழ் விரும்பியா சார்? ஆமா, எனக்கு யாராவது புகழா இருந்தா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிரைஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதாவது வள்ளுவரே சொல்லியிருக்காங்க, தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்ட்டு. 2வது, அது ஒரு எனர்ஜி டார்லிங்க. அது எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. புகழ அது இன்பமா தான் இருக்கும், கொஞ்சம் வெக்கமாவும் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நீ புகழாதீங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல சொல்ல மாட்டீங்க. அது என்னங்க, எப்பமா தானே புகழுவாங்க. அதனால அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கவே கூடாது, என்கரேஜ் பண்ணணும் மறைமுகமா. உங்களை வந்து கோபமாக பேசுகின்ற, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா சத்தம் போடுற ஒரு மனுஷபுத்திரனை விட இப்படி மன மகிழ்ச்சியோடு குழந்தை போல சிரிக்கின்ற கவிஞன் மனுஷபுத்திரன் வந்து எங்களை எல்லாருக்கும் ரொம்ப. நான் எப்பவுமே அப்படிதாங்க இருப்பேன். அந்த டிவி சீட்ல போய் உட்கார்ந்த உடனே கொலவெறிய தூண்டுவாங்க, அப்பதான் இந்த பிரச்சனை, வேற ஒண்ணும் கிடையாது. நான் ரொம்ப வேற மாதிரி ஜாலியான ஆளுங்க. சரியா? உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. என் பையன் பொண்ணு என் குடும்பத்தில் எல்லாரும் இருக்கோம். வந்துட்டு நாங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு இண்டிபெண்டான கேரக்டர் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு வழக்கமான ரொட்டீனான ஒரு ஃபேமிலி கிடையாது. நாங்கள் வாழ்க்கையில் வேறு விதமான வேல்யூஸோடு நாங்கள் வாழக்கூடியவங்க. நிறைய சேலஞ்சஸை நாங்கள் மீட் பண்ணிட்டு இருக்கோம். அது இனிமேலும் மீட் பண்ணுவோம் எல்லாம். அப்புறம் என் பசங்கள்லாம் அவங்க வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் அவங்களும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாதைகளில், என் பொண்ணு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக, என் பையன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவங்க எல்லாமே அவங்க வழியில் வளர்கிறாங்க.
ஐ எம் ஸோ ஹாப்பி அவங்கள பற்றி. என்ன சமயத்தில் என்னை கண்டுக்க மாட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கா. என்ன அதுதானே இண்டிபெண்டன்ஸ் அதனால சொல்றீங்க. அவங்க வந்து இப்போ நீங்கள் புகழ் பற்றி எல்லாம் கேட்டீங்கல்ல, அவங்களுக்கு என்ன யாராவது புகழ்ந்தா அவங்களுக்கு அது காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்றது? இவ்வளவு நேரமாக அப்துல் ஹமீத் என்கின்ற மனுஷ்யபுத்திரன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கடந்து வந்த இந்த 40 ஆண்டு கால இலக்கிய வாழ்க்கையும் அரசியல் பார்வையும் தன் வாழ்க்கையில் நேர்ந்த அத்தனை அனுபவங்களையும் மிக ருசிகரமாக, வெளிப்படையாக, அழகியலோடு, கோபத்தோடு, மிக சுவாரஸ்யமாக அவர் தன்னுடைய அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை நமக்கு அளித்திருக்கிறார். மீண்டும் வேறொரு ஆளுமையுடன் விரைவில் சந்திக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி பெருமை. எனக்கும் ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் விகடனுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.